இப்படி தைரியமா பேசுறீங்க. விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க. ஏதாவது கூட்டத்தை பாத்தீங்களா? கூட்டத்தை பாத்தீங்களா? இப்படி கூட்டம். நீங்க வைகோ கூட்டத்தை பாத்தீங்களா? அப்ப நீங்க பிறந்துட்டீங்க, நான் பிறந்திருப்பீங்க. எல்லாம் வளர்ந்துருக்குது உங்களுக்கு. கம்மியா வளர்ந்துருக்கு தலைவர். ஆமா, ஆனா வயசு அதிகம். என்னதான் வயசானாலும் குரங்கு மரத்தை தாண்டது விடுதான். ஆமா, விடாது. சொல்லுங்க. அதுக்குதான் எங்க அமைப்பு செயலாளர் தெளிவா சொன்னாரு. காய்த்த மரம் தான் கல்லடி படம். அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு. அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவியை கூப்பிடல அவரு. ஏன்னா அதை வாரிசார் கூடாதுன்னு தனித்துவமா பண்ணிக்கிறாருங்க. வரமாட்டான்ட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். யாரு? அவங்களுக்கு இங்க ஓட்டே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் 1008 செல்போன் வச்சுக்கிறீங்க. இந்த தடவர போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. மரியாதைக்கு தடவர போன், அதுக்கு முன்னாடி நான் அமுகிற போன் தான் வச்சிருந்தேன். நீங்க தான் தடவர போன் வச்சுக்கிறீங்களா? உடனே கேட்டு கேளுங்க. தடவரமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க. நீங்க சொன்ன மேட்டர் உண்மையா இல்லையா? அது வரமாட்டேன்னு. அதான் ஏன் எனக்கு ஓட்டே இல்லை, நான் போனா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதானே. அப்ப அந்த அம்மாவும் விஜயும் அந்த வாரிசு வேண்டிய விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்தாங்களா? அவங்க யாரு? ஆமால, அவங்க அம்மா அப்பா வரல. பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி சேர்க்கறதுக்கு வந்தாங்க. ஆமா வந்தாங்களே. வந்து போய் உடனே போய் காலைல ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதான் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவர்ஜுனுங்கிறோம் பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. விஜய்க்கு லாட்டரியில விழுந்த குழந்தை. லாட்டரியில பணம் தானே விழும். லாட்டரியில குழந்தைய வந்து விழுந்துருச்சு. இடையில வந்தாரு, இடையில போயிட்டாரு பாத்தீங்களா? ஆமா, வந்துட்டு போயிட்டாரு.